சொல்லணும். சார் இவருக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவர் சார். அவரு ஆர்கே நகருக்கு இடைத்தேர்தல போய் நின்னாரு. எங்க தெருவுல இதுக்கு பெட்டிஷன் எல்லாம் போய் கொடுத்தாரு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லி நான் சீரியஸா சொல்றேன். ஒரு 3 நாள் ரொம்ப ஒரு மாதிரி. நேற்று நானே தூங்கும் பொழுது விடிய காலை 4 மணி இந்த காணொலியை பார்த்து எனக்கு வந்து அழுத நபர்களை பார்த்து மனசு நேரலாவே இருந்தது. எனக்கு இயல்பாவே சிரிப்பு வரல. ஆனா இதை கேட்கும் பொழுது என்னால வந்து அது என்ன சொல்றது, இப்ப கூட எனக்கு வந்து அன்பில் மகேஷ் மாதிரி அழுக வராது, எனக்கு அன்பில் மகேஷ் மாதிரி சிரிக்க கூட வரல. ஒரு மாதிரிதான் சிரிப்பே கலந்து வருது. முழுசாம சிரிக்க முடியல. ஏண்டா இதையே உனக்கு ஒழுங்க ஒரு அது என்ன பாடம் தான் தமிழ்ல சொல்லுவாங்க. அதுவே உனக்கு பாடமா இருக்குது. பாடமே உனக்கு பாடமா இருக்கு. இதுல இவர் வந்து நாட்டா கொடுக்குறாரு. அங்கிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலன்ற மாதிரி விமர்சனம் வச்சிருக்கிறாங்க போது. நானே அவர் மீது பல வழக்குகள் வந்து எல்லாரும் ஊடகத்துல அவர் நிறைய விமர்சனம் பண்ணப்ப கூட எனக்கு அவரை பத்தி கேட்கும்போது நான் பேச மாட்டேன்பான்னு சொல்லிட்டேன். எனக்கு நடிகர் சினிமா நபர்களை பற்றி அதெல்லாம் நான் பேச விருப்பம் இல்லை. அது பர்சனல் லைஃப்ல என்னமோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா நீ அரசியல் கமிட்டியில் அங்கேயும் வந்து தலை எட்டி பார்த்துட்டு போற கங்காரு குட்டி மாதிரி வந்து போக பத்தியா, எனக்கு அது வந்து ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. இதுல வந்து இவர் வந்து புதுசா விளக்கம் கொடுத்துருக்கிறாரு இப்ப.